இப்போ ரோட்டில் எத்தனை மேக்ஸ் ஹண்ட்ரட் பார்த்தாலும் யமஹா சைலன்சர் யமஹா பாடி பேனல்ஸை போட்டு தான் முக்கால்வாசி மேக்ஸ் ஹண்ட்ரட் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதில் டூ ஸ்ட்ரோக்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. அதில் ஒரு சிலர் இந்த மாதிரி வண்டி அபியூஸ் பண்ணி அந்த வண்டிக்கான பேரையே கெடுத்துறாங்க. இப்போ நல்லா இருக்கிற டிவி சுசுகி யமஹா கன்வெர்ட் பண்றியே, ஆனால் அந்த யமஹாவே ஓட விட்டது தான் சுசுகி சோகன் 14 PHP 11.4 Nm ஆஃப் டார்க்ல இப்போ வர 150 cc ஓட விடுண்டா அந்த வண்டி. கொய்யால ஸ்டாக்லேயே டாப் ஸ்பீட் 130 போகுண்டா. அங்கமா நம்ம சோகனை பார்த்துட்டோம். வைரமா இப்போ பார்க்கறது தான் சூப்பரா SS 16 PHP வந்தா ரொம்பவே லிமிட்டடான பைக் தான் இது. ஸோ இப்படிப்பட்ட வண்டியை நம்ம மேக்ஸ் ஹண்ட்ரட் இன்ஜினுமே டியூன் பண்ணலாம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் சோகன் பிஸ்டன் சைஸ்க்கு உங்க வண்டியோட போரை ரீபோர் பண்ணிருங்க. சோகன் போர் இல்லாதவங்க மேக்ஸ் ஹண்ட்ரட் போரை ரீபோர் பண்ணுங்க. அப்படி சோகன் போர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஃபியூச்சர்ல இதோட அதிக பவர் அப்கிரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸா இருக்கும். தென் சோகனோட பிஸ்டனையுமே வாங்கிருங்க. தென் பிஸ்டனுக்கு அப்புறமா நம்ம பார்க்க போறது வண்டியோட கார்பரேட்டர் பொறுத்த வரைக்கும் உங்க டியூனிங் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி 20 mm 24 mm கார்பரேட்டர் பொறுத்த வரைக்கும் எய்தர் நியூ ஒன் ஓல்டு ஒன் உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. தென் கியர் பாக்ஸை பார்த்தோம்னா 4 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனுக்கு பதிலாக 5 ஸ்பீட் போட்டோம்னா நமக்கு டாப் ஸ்பீட்ல நல்லா இருக்கும். தென் ரீட் வால்மே சோகனோட 4 பெடல் ரீட் வால் போட்டுருங்க. சிடியுமே சோகனோட சிடியை போட்டுருங்க. உங்களுக்கு ஸ்பீட் நல்லா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். சைலன்சர்ல மேக்ஸ் ஹண்ட்ரட் கோரை கழட்டிட்டு சோகன் கோரை போட்டுருங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்காக டியூன் பண்ணீங்கன்னா யுஎன்ஏ பெர்ஃபார்மன்ஸ் ஏர்ஃபில் போடுங்க. பெட்டர் கம்பஷனுக்காக BAT SGK ஓட ஸ்பார்க் பிளக் பண்ணிருங்க. அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சாம்பர் எக்ஸாஸ்ட். ஃபைனலா உங்க வண்டி ரோட்ல ஓடாது, பறக்கும். இப்போ நான் சொன்ன பவர் டியூன் அப்டேட்லேயே சாம்பர் எக்ஸாஸ்ட் அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் சேர்த்தா 28 PHP வரைக்கும் நம்ம வண்டியை டியூன் பண்ண முடியும். ஸோ அந்த டியூனிங்கை ஃபேக்ட்ரியிலுமே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்னொன்னுமே சொல்லணும், சுசுகியோட டூ ஸ்ட்ரோக் ரேசிங்ஸ்லுமே சாம்பியன்ஷிப் வாங்கி. ஸோ ஒன் செகண்ட் நான் மறுபடியும் சொல்றது தான், சுசுகியை பற்றி தெரிஞ்சவன் அந்த வண்டியை விட மாட்டான். அந்த வண்டியிலே பவர் டியூன் ஆகட்டும், வண்டிக்கான சஸ்பென்ஷன், ஸ்விங்காம், பிரேக்ஸ் இந்தோனேஷியா, மலேசியா, தாய்வான் ஒவ்வொரு இடத்துல இருந்து பேர்ஸை சோர்ஸ் பண்ணி ரெடி பண்றாங்க. இந்த மார்ட்ஸ்லாம் ஒரிஜினாலிட்டியா பண்ணா இந்த வண்டிக்கான கேரக்டர் ஒரு ஆட் ஆனாதான் ஆகும். அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த வண்டியை நல்ல ஒரு டூரிங் செட்டப்ல ஆகட்டும், ஒரு ஆஃப் செட்டப்ல ரெடி பண்ணி. சுசுகி டூ ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷம் ஓரங்கட்டி போட்ட வண்டியை ஒரு நாள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரே ஸ்டார்ட்ல ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் ஃபைனலா ரிலேபிள பார்த்தோம்னா யமஹா இன்ஜின் கூட இப்படி இருக்காது. சுசுகி தாங்க.